ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். இந்த கோயில்லிங்க வைகாசி மாதம் பௌர்ணமி அன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிவேதனம், அதாவது பால் மாங்காய் நிவேதனம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. ஆண்டாளுக்குங்க பங்குனி உத்தர நன்னாளில் அரங்கனோட திருமணம் நடைபெற்றது. அப்போ மகளை பிரிஞ்சிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வாருக்கு ரொம்ப வருத்தம். உடனே ஒரு நாள் கனவுல பெருமாள் தோன்றி, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு நானும் உங்கள் மகளும் உங்கள் இருப்பிடம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்கிறாரு. அதே போல் ஆண்டாளும் பெருமாளும் அன்னைக்கு வராங்க. அப்போ பெரியாழ்வார், அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டாள் சொல்கிறாங்க, அப்பா எனக்கு மாங்காய் வேணும். என்னம்மா இந்த வெய்ய காலத்தில் போய் மாங்காய் கேட்குறியே அப்படின்னு உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு மாங்காய் இடுவது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, மடி மாங்காய் இடுவதுன்னு. அதாவது ஒருத்தங்க பையிலையோ அல்லது சட்டையிலையோ மாங்காயை போட்டுட்டு அவரு தான் திருடிட்டான்னு சொல்லுவாங்க. அதுபோல் இப்போ பெருமாள் கோயிலுக்கே வராதவங்க கூட மழைக்காக கோயிலுக்கு ஒதுங்கினா கூட, அல்லது தம் மகனை கேசவான்னு கூப்பிட்டா கூட நம்மளை தான் அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அருள் புரிவார். அப்படிப்பட்ட அவரை மணந்த எனக்கு மாங்காய் தருவது தானே சிறப்பு அப்படின்னு சொன்ன உடனே பெரியாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதில் மாங்காவை நறுக்கி துண்டுகளாக போட்டு அதில் நல்லா வெல்லம் போட்டு மிளகு போட்டு நெய்வேத்தியம் செய்கிறாங்க. இதோடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பால் மாங்காய் நிவேதனம் அப்படிங்கிறது சிறப்பாக ஆண்டாள் கோயிலில் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டும் இன்று பௌர்ணமி இந்த மாதம் நடைபெறுகிறது.